ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு கேவலமாக போஸ்டர் அடித்து ஒட்டாத குறையாக செவுத்தில் கேவலமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு செம்ம காண்டாயிட்டாங்க சக்தி குடும்பமே. அதுக்கப்புறம் தெருவில் உள்ளவங்களாம், சக்தி உனக்கு இது தேவையா, லவ் பண்ணுறேன்னா வீட்டோட வச்சுக்க வேண்டியதானேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சக்தி பாவம் குமரி அழுதுட்டாங்க. இதை தாங்கிக்க முடியாமல் நம்ம சேரன் என்ன பண்ணிட்டான், போயிட்டு வேலை நடிக்கிறேன்ட்டு அவங்க குடோனுக்கே போயிட்டான். எதுக்கு வாங்க மச்சான்னு சொல்லிட்டு வரவேற்கிறார். உன்கிட்ட உட்காந்து பேசலாம் நான் வரலன்னு சொல்லிட்டு கட்டை எடுத்து அடிக்க போயிட்டாரு. எதுக்கு மச்சான் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்கள் வீட்லேயும் பொம்பளைங்கள்லாம் இருக்காங்கல்லடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்ட உடனே என்னாச்சு என்ன விஷயம்னு அதை முதல்ல சொல்லுன்னு சொன்னோடனே சக்தியை ஏன்டா அசிங்கப்படுத்தணுன்னே வேலனுக்கு கோவம் அதிகமாகிடுச்சு. சக்தியை யார் அசிங்கப்படுத்துகிறான், என்ன நடந்தது சொல்லு அப்படின்னோடனே உண்மையை சொல்கிறாராமா. சொன்னது மட்டும் இல்லாமல் யார் செஞ்சுருப்பாருன்னு யோசிக்கிறாரு. அப்போல்லாம் யோசிக்காதீங்க, உங்க கூட சுற்றுற அல்ல கைங்க தான் இந்த வேலையை பார்த்தது. சக்தியும் உங்களையும் அசிங்கப்படுத்துறதுக்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம வேலனோட மாமா வந்து சேரனை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலன் கூப்பிட்டு அல்லக்கைங்களை விசாரிக்கிறாரு. விசாரித்த உடனே கிஃப்ட்டு தரேன்னு சொன்னோடனே அவன் ஒத்துக்கிட்டான், நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கூப்பிட்டு வச்சு கையில் நல்லா குத்தி விட்டாரு. சின்ன ஊசியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெரிய ஊசியாக குத்தி இருக்கலாம். குத்துனதோட விடலங்க, அவரு சக்தியை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் போட்டார். சேரனை போய் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாரு. மாட்டி விட்ட உடனே சேரனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போன உடனே அவங்க அப்பாவுக்கும் சக்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் போனால் நீங்கள் போயிட்டு வேலனை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் வேலன் குடோனுக்கு நம்ம சக்தியை கூப்பிட்டு அவங்க அப்பா வந்துட்டார். சரி கவலைப்படாதீங்க மச்சான், அப்படிலாம் ஒன்றும் விட்டுற மாட்டேன், நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லைங்க, தப்பு செஞ்சது நான் இல்லை, இந்த அல்லக்கை தான் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன். சக்தி நீ ஃபீல் பண்ணாதே, நீ ஃபீல் பண்ணால் என்னால் தாங்கிக்கவே முடியாதுங்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறாரு. சேரை வெளியே வரணுமா வேணாமான்னு மிரட்டுறாரு வேற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.